அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ப்ளவுஸோட ஐப்பட்டி, கொக்கி பட்டி போடுறது சம்மந்தமாக சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று பார்ப்போம். ஐப்பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் எப்பவுமே நேரடியில் போடாமல் அதை அப்படியே திருப்பி போட்டு குறுக்கழியில் போட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா வளைஞ்சு கொடுக்கும். நான் எப்பவுமே குறுக்கழியில் தான் போடுவேன். அதே மெத்தட் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். துணி அதுமாதிரி குறுக்கில் போட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் மடிக்கிறது வந்து கொக்கி பட்டி ஃபினிஷிங் 1 இன்ச்சில் கொடுத்துங்க. ரொம்ப அகலமாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சின்னதாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது. உள்ளே கொடுக்குற கொக்கி பட்டி துணி எப்பவுமே சிங்கிள் கிளாத்தில் கொடுக்காதீங்க, டபுளாக மடித்து போட்டு கொடுத்துங்க. அப்போ தான் ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும், கொக்கி கட்டினா வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணுறது ஐப்பட்டிக்கானது ஒரு 2.25 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பட்டியை தைச்சிருவோம். ஒரிஜினல் கிளாத்தை கீழே வச்சு கொக்கி பட்டியை நம்ம மேலே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிக்கிட்டு அது மேலேயே படிமான தையல் ஒன்று நல்லா கடிக்க போட்டுக்குங்க. அந்த கார்னர் மடிக்கும்போது 4 இன்ச்சு மட்டும் மடிச்சிங்க, அதிகமாக உள்ள துணி விடாதீங்க. பிறகு லைனிங் துணி வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கார்னரில் ஓரமாக நல்லா சூப்பராக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க கடித்தையல்னா என்னங்க அப்படின்னு. கடித்தையல்னா நல்லா ஓரமாக கடிக்க போடுறதுக்கு பேர் கடித்தையல். எடைத்தையல் அப்படின்னா நல்லா மெதி எடை வச்சு போடுறதுக்கு பேர் எடைத்தையல். பட்டத்தையல்னு ஒன்று சொல்லுவாங்க. பட்டத்தையல்னா டபுள் தையல். தையலில் நிறைய வகை இருக்குது, நம்ம இடத்துக்கு தகுந்த மாரி மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ தச்சு முடிச்சோன்னே கொக்கி பட்டியை காமிக்கிறேன், எவ்வளோ நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அதுவே நீங்கள் நேரடியில் துணி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காது, ஃபினிஷிங் கிடைக்காது. நீங்கள் எது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சில பேர் கொக்கி பட்டி போடும்போது நடுவில் அந்த ஃப்ளீட்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் குறுக்கில் போட்டிங்கன்னா கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சு கொடுக்கும். அடுத்தது நம்ம ஐப்பட்டி போடுவோம். ஐப்பட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் லைனிங் துணியிலே கொடுத்து அப்படியே வேலையை முடிச்சிடுறாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. எப்பவுமே நீங்கள் ஐப்பட்டி தைக்கும்போது லைனிங் துணி உள்ளே கொடுத்து ஒரிஜினல் வெளியில் வர மாதிரி தைச்சு பாருங்கள். ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். லைனிங் துணி 2 இன்ச்சு சொன்னாலே அந்த அளவுக்கு நம்ம கட்டமாக ஒரிஜினல் துணியை கட் பண்ணி சுற்றி ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்பட்டி உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் துணி மேலே வர மாதிரி உங்களுக்கு கிராஸ் பீஸை அப்படி மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு ஒரு புள்ளி, அதுக்கு மேலே பிடிக்காதீங்க, கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கொக்கி பட்டி ஐப்பட்டி தானே அப்படின்னு சாதாரணமாக எடுக்க வேணாம். புதுசாக கற்றுவர்களும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இப்போ மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். எப்போவுமே ஐப்பட்டிக்கு கார்னரில் அதிகமாக துணி கொடுக்காதீங்க, 4 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா ஐ கட்டும்போது ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா ஊசி கையில் ஏறிடும். இப்போ மேலே கடிக்க ஒரு தையல் போட்டுக்கிட்டு அடுத்தது ஒரு 4 இன்ச்சில் பக்கத்துலேயே ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. மடித்து வச்சு கார்னரில் ஒரு தையல் போடுறோம், பக்கத்துலேயே ஒரு தையல் போடுறோம். அதுக்கு நடுவில் தான் அந்த ஐ கட்டணும். சில பேர் பட்டிக்கும் சென்ட்ரல் ஐ கட்டுறாங்க. அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு பாதி பட்டி வெளியில் தெரியும், நல்லா இருக்காது, ஃபினிஷிங் இருக்காது. ஓகே, ஒரு வழியாக பட்டி போட்டு முடிச்சாச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.